இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல எதிரியோட பொண்ண காதலிச்சு உயிரையே பணயம் வச்ச ஒரு மன்னரோட மெய்சிலிர்க்க வைக்கும் கதைய பார்க்க போறோம். காதலுக்காக ராஜ்யத்தையே விட முடியுமா? இந்திய வரலாற்றையே அதிர வச்ச ஒரு மாசான சுயம்பர கடத்துல தான் இப்ப பார்க்க போறோம். இவங்க தான் நம்ம ஹீரோயின். அஜ்மேரோட மாபெரும் வீரன் பிருத்விராஜ், கண்ணை கவரும் பேரழகி கன்னௌஜ் இளவரசி சம்யுக்தா. ஆனா ஒரு ட்விஸ்ட், அவரோட வீரக்கதைகளை மட்டும்தான் அவங்க கேட்டாங்க. நேர்ல பார்க்காமலே பிருத்விராஜ் மேல பைத்தியக்காரத்தனமான காதல். கல்யாணம்னா அது அவரை மட்டும்தான் அப்படின்னு சம்யுக்தா ரொம்பவே உறுதியா கெத்தா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. சம்யுக்தாவோட அப்பா ஜெயச்சந்திரனுக்கு பிருத்விராஜ்னாலே சுத்தமா ஆகாது. 2 பேரும் பரம எதிரிகள். பிருத்விராஜை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைச்ச ஜெயச்சந்திரன் ஒரு பிரம்மாண்டமான சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். அதுவும் ஒரு மாஸ்டர் பிளானோட. சுயம்பரம் நடக்கிற அந்த பெரிய மண்டபத்துல எல்லா ராஜாக்களும் காத்துக்கிட்டு இருக்க சம்யுக்தா கையில மாலையோட மெதுவா நடந்து வந்தாங்க. அங்கிருந்த மொத்த சபையும் ஆடி போச்சு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ராஜாவையும் தாண்டி போனாங்க, யாரையும் தேர்ந்தெடுக்கல. யாருமே எதிர்பார்க்காத விதல நேரா வாசலுக்கு போய் அவமானப்படுத்துறதுக்காக வெக்கப்பட்டிருந்த அந்த பிருத்விராஜ் சிலைக்கு முன்னாடி போய் நின்னாங்க. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அப்பாவோட எதிர்ப்பையும் மீறி தைரியமா அந்த சிலைக்கு கழுத்துல மாறிய போட்டுட்டாங்க. அங்கதான் ஒரு தரமான ட்விஸ்ட். அது வெறும் சிலை கிடையாது, மாறுவேஷத்துல சில மாதிரி நின்னுட்டு இருந்த பிருத்விராஜ் தான் அது. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. கோபத்துல கொதிச்சு போன ஜெயச்சந்திரன் கண் முன்னாடியே சம்யுக்தாவா அப்படியே தன் கைகள்ல தூக்குனாரு. உடனே தன்னோட குதிரையை ஏறி அங்கிருந்த காவலாளிகள் எல்லாரையும் ஏமாத்திட்டு புழுதி பறக்க ஒரு சினிமா மாதிரி எஸ்கேப் ஆனாங்க. ஆனா நிஜ வரலாறு சினிமா மாதிரி இல்லையே. முகமது கோரியோட நடந்த ஒரு கடுமையான போர்ல பிருத்விராஜ் தோல்வியடைஞ்சு சிறைப்பிடிக்கப்பட்டாரு. இந்த அதிர்ச்சியான நியூஸ் கேட்ட சம்யுக்தா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டானா. தன்னோட காதலுக்காக அவங்களும் உயிரை தியாகம் செஞ்சதா வரலாறு சொல்லுது. அவங்க போர்ல தோத்திருக்கலாம், முடிவு ரொம்ப சோகமா இருக்கலாம். ஆனா அவங்களோட இந்த துணிச்சலான காதல் இன்னைக்கும் வரலாற்றில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. உண்மையான காதலுக்காக மனிதர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மாசான உதாரணம் இருக்க முடியுமான்னு